வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் குரல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கான வெற்றி பாதையை காட்ட முயற்சி செய்யும் உங்களின் தோழி. என்னை வழிநடத்துகின்ற பிரபஞ்சத்திற்கும் எனக்கு பேராதரவு கொடுக்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது. பல கனவுகளோட அவங்க கணவரோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு வருடமோ இல்ல 2 வருடமோ கழிச்சு அந்த கணவரும் அந்த கணவர் வீட்டுத்தாரரும் அந்த பெண்ணை வேண்டான்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால அந்த பெண் ரொம்பவே மனமுடைஞ்சிடுறாங்க. அது என்னவோ இந்த சமூகத்துல மட்டும் குழந்தை இல்லை அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக ஒப்பிட்டு பார்க்காமல் பெண்ணை மட்டுமே குறை சொல்லும் சமூகத்தில் தான் இன்றளவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெண் மனமுடைஞ்சு ஒரு நாள் அழுதா, ஒரு வாரம் அழுதா, ஒரு மாதம் கூட அழுதா, ஒரு வருடம் கூட அழுதா. அழுது முடிச்சுட்டு நான் என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும், என்னோட வாழ்க்கைய என்ன வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும்னு முடிவு பண்ணான். அதுக்கப்புறம் அவளுடைய வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சா. அவ வெளிநாட்டுக்கு போனா, கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அவளை சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்டாங்க, உன்னோட வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சே, கல்யாணம் ஆகி உன்னால உன் கணவரோட வாழ முடியாம போச்சே, உன்னோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமா பேசினாங்க. ஆனா அவ மனசுல மட்டும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அந்த எண்ணம் என்ன தெரியுமா? என்னோட வாழ்க்கை எப்படியும் சரியாகும், என்னோட வாழ்க்கையில நான் எப்படியும் சந்தோஷமா வாழ போறேன், என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்றதுனால நான் என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு எந்த காரணமும் கிடையாது. எனக்காக ஒருத்தர் வருவாங்க, கண்டிப்பா எனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கையா சொன்னான். அவ வேலை செஞ்சுட்டு இருக்கிற டேபிளுக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஒரு பெண் ஒரு குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போதுற மாதிரியான போட்டோ. அதை அடிக்கடி அவ பாக்குறா. என்னவோ அவ மனசுல தோன்ற விஷயம், நம்மளும் இந்த மாதிரி ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு போவோமா, கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரான்னு அடிக்கடி கற்பனை பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. அவ அவ கூட கூட வேலை பார்க்குற ஒருத்தரை விரும்ப ஆரம்பிக்கிறா. 2 பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. கல்யாணமும் நடக்குது. அவளுக்கு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, அந்த கணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவி இறந்துட்டாங்க. அந்த ஒரு பெண் குழந்தைய அவர் தனியா வளர்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தைய இவ தன்னோட குழந்தையா ஏத்துக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்கு. ஒருவேளை அந்த பெண் அவளுடைய கற்பனையில தனக்கு குழந்தை பிறக்கிறதா கற்பனை பண்ணி இருந்தா ஒருவேளை அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குமோ என்னவோ. அவ கற்பனை பண்ணது என்னவோ ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரியான கற்பனையில தான் ஈடுபட்டா. அப்போ அப்படி கற்பனை பண்ணும்போது அவளுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒருத்தரோட எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்திகள் இருக்கு. இங்க இயற்கையோட வேலையே ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மூலயமா கொடுக்கறது. இங்க இந்த பெண் ஒருவரால கைவிடப்பட்டாங்க. அங்க அவரு ஒரு மனைவி இல்லாத தனியா குழந்தைய வாழ்க்கைய வழி நடத்திட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சாங்க. இயற்கையோட வேலை. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நமக்காக நல்லதுக்காக நடக்குதுன்னு அதை ஏத்துக்க ஆரம்பிங்க. ஒருவேளை அந்த பெண் இந்த கணவரோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட அந்த கணவர் வீட்டுக்காரரும் அந்த கணவரும் இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்தால தினம் தினம் குத்தி காமிச்சு தினம் தினம் வார்த்தைகளால வலிகளால வெளிப்படுத்தி அவளோட வாழ்க்கையே நரகமாயிருக்கும். அன்னைக்கு அவ வெளியில வந்ததுனால அன்னைக்கு அவ அழுதுருக்கலாம், 1 மாதம் அழுதுருக்கலாம், 1 வருடம் கூட அழுதுருக்கலாம், என் வாழ்க்கையே போச்சுன்னு அழுதுருக்கலாம். அன்னைக்கு அவளுக்கு கஷ்டமா தெரிஞ்ச விஷயம், அந்த விஷயம் தான் இன்னைக்கு அவளோட வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க நண்பர்களே. உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு உங்க மனசுடைஞ்சு நீங்க அழுதுருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க நண்பர்களே. உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா? உங்களை விட்டு சில பேர் விலகி போறாங்களா? சந்தோஷப்படுங்க நண்பர்களே. அது உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான். இயற்கை என்னைக்குமே யாரையும் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு உறவோ இல்லை ஒரு விஷயமோ உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். அப்போவே எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க, அப்போவே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேண்டான்னு தடுத்தாங்க, அதையும் மீறி நான் கல்யாணம் பண்ணேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு எத்தனை பேர் வாயில இருந்து இந்த விஷயத்த சொல்கிறீங்க? இயற்கை எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி
பல தடங்கல்களையும் பல பல விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னா உன் தலையெழுத்து நீ வாழ்ந்துட்டு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே இயற்கைய நம்ம நம்ம அம்மாவோட தான் ஒப்பிட்டு பார்ப்பேன். நம்ம அம்மா எப்பவுமே நம்மளுடைய நல்லதுக்காக நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்கள நம்ம ஏத்துக்கிட்டா உண்டு. ஏத்துக்கல எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம அடம் பிடிச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உன் விருப்பம்ப்பா. உன்னோட வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சகோதரிகளே, இதுக்கப்புறம் கடவுள் முன்னாடி நீங்க போய் வேண்டும்போது என்ன கேட்பீங்க? எனக்கு எது நல்லதோ அதை தேடி எனக்கு கொடுங்க அப்படின்னு சரணாகதியா சரணடைஞ்சு பாருங்க கடவுள் முன்னாடி. அவ்வளோ நல்ல விஷயம் உங்களை சுற்றி நடக்கும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக நீங்க நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான எல்லா விஷயமும் கடவுளே உங்களுக்கு புரிய வைப்பாரு. ஓ, இதனாலதான் இது நடந்ததா? பரவாயில்ல, நல்ல வேலை. நம்ம எத்தனை வாட்டி எத்தனை பேர் சொல்லியிருப்போம், நல்ல வேலை அது நமக்கு நடக்காம போச்சு, நடந்திருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு யோசிச்சிருப்போமா இல்லையா? இந்த மாதிரி சரணாகதி நிலையில இருக்கும்போது கடவுள் எப்பவுமே நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறோம். அவங்க கணவர் மட்டும் அவங்கள எப்படி வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ பணம் இருக்கு, அவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ பணக்காரரா இருக்க முடியுது அப்படின்னு நம்மளே நம்மளை தாழ்த்திப்போம், நம்மளே நம்மளை குறை சொல்லிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கடவுளையும் திட்ட ஆரம்பிப்போம். நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், என் வாழ்க்கையில மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு. எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்கவே கிடைக்காது நண்பர்களே. இது என் அப்பன் முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தின விஷயம். எல்லாத்தையும் குறைகளா பார்த்த என்ன எல்லாத்தையும் நிறைகளா பார்க்க வச்ச தெய்வம் என் அப்பன் முருகப்பெருமான். நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் முருகப்பெருமானுடைய வார்த்தையை சொல்லாம இருந்ததே கிடையாது. அது ஏனோ என்னோட வாயிலிருந்து சொல்லணும்னு தோணுது. இதை மற்ற மதத்தினர் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை தப்பா எடுத்துக்காதீங்க நண்பர்களே. எப்பவுமே எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம் நினைக்கிற ஆள் தான் நான் நம்புற கடவுள் முருகர் அப்படின்னா நீங்க எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ குறைகளை மட்டுமே நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில குறைகள் மட்டுமே தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கடவுள் முன்னாடி போய் நிறைவான மனதோட முழுமையா எனக்கு நீங்க கொடுத்த விஷயம் எல்லாமும் நல்ல விஷயம் அப்படின்னு வேண்டி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கதான் செய்யுது. அவங்க அந்த விஷயத்தை உணர்ற வரைக்கும் அந்த விஷயத்தோட உண்மை தன்மை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம யோசிக்க மறுக்கிறோம். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்மளை சுட்டி காமிச்சுக்கிறோம். நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அப்படின்றத நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். நான் ஒரு பாட்டியை சந்திச்சேன். அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதும்மா, இங்க ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குமா, ஊர்ல ஒரு பெரிய வீடு இருக்குமா, என் பையன் ஃபாரின்ல இருக்காம்மா, இப்போ நான் இந்த வீட்டுல 3 ஃப்ளோர் இருக்கு, 3 ஃப்ளோரையும் நான் தான் பாத்துக்கிறேன், என் பொண்ணு டாக்டரா இருக்கா, அவங்க வெளியூர்ல தங்கி இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க, என்னை பார்ப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதோட ஆனா என்னவோ இவ்வளோ இருந்தும் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னோட உடம்ப ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சு 1 லட்சமோ இல்ல 2 லட்சமோ கொடுக்கலன்னா என் உடம்பு சரியே வர மாட்டேதுமா. என்னை சுத்தி யாருமே இல்லை, வேலையாட்களை வச்சுதான் நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் பேசிட்டு இருக்க அந்த தருணத்துல அங்க வேலை செய்யற ஒரு வேலையாட்கள் சம்பளத்தை வாங்குறாரு. ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பாட்டிமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு பேரம் பேசி 100 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டேன், வேணும்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாவை அந்த வேலையாட்கள், அதாவது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறவங்கள ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டா அதை கொடுக்க மறுக்கிற அந்த பாட்டி அவங்களோட உடம்புக்காக 1 லட்சமோ அல்ல 2 லட்சமோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்ககிட்ட நிறைவா இருக்கு, கடவுளே எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, அதை நான் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இயற்கையோட விதிக்கு உட்பட்டது. என்கிட்ட கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அப்ப நானே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இயற்கை விதிக்கு
உட்படுத்தப்பட்ட விஷயமே கிடையாது. நான் என்னைக்கு கடவுள் முன்னாடி எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்கறத நிப்பாட்டனனோ, அன்னையிலிருந்து என்னோட வாழ்க்கையில எல்லாமே நிறைவா தான் இருக்கு. இத ட்ரை பண்ணி பாருங்க சகோதரிகளே. என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எல்லா விஷயமும் மிகுதியா இருக்கு. ஒண்ணுமே இல்லனாலும் பரவால்ல. நான் திருப்பி திருப்பி எல்லா வீடியோலயும் சொல்றது அதுதான். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லனாலும் பரவால்ல. இப்ப பல பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் பரவால்ல. என்னோட வாழ்க்கையே ரொம்ப சோதனையா, ரொம்ப கவலையோட போயிட்டு இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்ற விஷயம், கடவுள் முன்னாடி சரணாகதியா இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறுன்னு உங்க எண்ணத்துல நீங்க முழுமையா நம்பினா தான், இந்த வீடியோ நீங்க இந்நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லாட்டினா இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. பிரபஞ்சத்த பத்தின வீடியோக்கள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் நீங்க. பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரால தான் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடியும். என்னாலயும் இயற்கையை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. வாழ்க்கையில எப்பவுமே எதையுமே ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்துருச்சு அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு கண்டிப்பா சொர்க்கமா தான் இருக்கும். கடவுள் நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதை விட நம்ம வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு வேறு ஒரு துணையே உங்களுக்கு வேண்டாம். எப்பவுமே கடவுள் முன்னாடி சரணாகதியா இருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.